இப்போ ஊப்ஸ்ல வந்துட்டு ஓரளவுக்கு இப்போ கிளாஸ் மெத்தட் ஆப்ஜெக்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? அதுல ஏதாவது டவுட் இருக்காது? எல்லாருக்கும் டவுட் இல்லை. ஓகே, இப்போ வந்து நேற்று என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கான்செப்ட் உங்கள்கிட்ட சொன்னேன், அதாவது ஓவர்லோடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஓவர்லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன கான்செப்ட்னா, எனக்கு வந்துட்டு ஒரே மெத்தடை திருப்பி திருப்பி வெவ்வேறு பராமீட்டரோட எழுத வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஓவர்லோடிங். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இப்போ இந்த அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற மெத்தட் நீங்க போடும்போது வாட் யூ கேன் டூ இஸ் சிம்பிளி வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ட் டேஸ், எத்தனை டேஸ் நீங்க வந்தீங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு மெத்தட் எழுதலாம். அண்ட் அதே மாதிரி அதே கிளாஸ்க்குள்ள திருப்பி அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் எழுதி அந்த மெத்தட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ட் டேஸ் அதுக்கப்புறம் கமா இன்ட் ஓடி. ஓகேங்களா? இன்ட் ஓடி அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துலையுமே நம்ம கால்குலேட் பண்ண போகிறது அட்டெண்டன்ஸ் தான். பட் இது யாருக்கு தேவை, இது யாருக்கு தேவை? ஏன்னா இது அட்டெண்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஓடி போயிருந்தாரு அப்படின்னா அது அவருக்கு இந்த மெத்தட் கால் ஆகணும். இல்லை அவர் எல்லாமே காலேஜ் மட்டும் தான் வந்திருக்காரு அப்படின்னா இந்த மெத்தட் கால் ஆனா போதும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணும்போது ஃபார் இசி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல ஸ்டூடெண்ட் S29 அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு நியூ இசி. இது இந்த மெத்தட் ரெண்டுமே எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈசிங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஈசிங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கு அப்படி நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்துட்டு இப்போ S29 அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றேன் அப்படின்னா S29 டாட் அப்படின்னு போட்டுட்டு அட்டெண்டன்ஸ் அப்படின்னு கால் பண்ணி இந்த அட்டெண்டன்ஸ் அப்படின்னு போடும்போது நான் நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் போட்டேன் அப்படின்னா அவருக்கு ஓடி தேவையில்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இவருக்கு டைரக்டா இந்த மெத்தட் கால் ஆகி இதுல போட்டிருக்க ப்ராசஸ் படி அட்டெண்டன்ஸ் கால்குலேட் ஆகும். ஒருவேளை இன்னொருத்தர் இருக்காரு, அவர் S30 வச்சுக்கலாம், நான் டிக்ளேர் பண்ணல, நான் சும்மா சொல்றேன். ஓகேங்களா? S30 டாட் அப்படின்னு போட்டு அட்டெண்டன்ஸ் அப்படின்னு போட்டு அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓடி இருக்கு அப்படின்னா 80,10 அப்படின்னு போட்டோம்னா இந்த 2 நாள் ஆட் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் கால்குலேட் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் ஓவர் லோடிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப அடுத்து ஓவர் ரைடிங் பண்ணலாமா? ஓவர் ரைடிங் ஒரு கான்செப்ட் இருக்கு, அது என்னங்கறத சொல்றேன் பாருங்க. அதாவது ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஓகேவா? இந்த உதாரணம் வந்துட்டு உதாரணம் மட்டும் தான் நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்க ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களோட ஓன் ஐடியா. ஓகே? சோ உதாரணமா இப்ப வந்துட்டு நாங்க வந்து ஒரு அகாடமி வச்சிருக்கோம், ரைட்டா? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்துட்டு எங்க ஊர்ல கும்போணத்துல இருக்கு, ஆன்லைன் ட்ரைனிங் தான். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ என்ன பண்றேன், பிசிக்கலா முடிவு பண்ணி இப்போ சென்னையிலயோ இல்ல சேலத்திலயோ ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க கொடுக்குற அதே ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் தான். ஓகேங்களா? ஆனா இது புதுசா இங்க அகாடமி ஆரம்பிச்சிருக்கறனால ஒரு ஆஃபர் கொடுக்கும், இனாகரல் ஆஃபர். ஓகேங்களா? சோ இந்த இனாகரல் ஆஃபர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இத்தனை % டிஸ்கவுண்ட், இத்தனை % டிஸ்கவுண்ட், இல்லைன்னா கிஃப்ட் வவுச்சர், அமேசான் வவுச்சர், ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுப்போம். ஓகேங்களா? சோ அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்னோட ப்ரிமிசஸ்ல பண்ண அதே விஷயத்தை தான் திருப்பி இன்னொரு ப்ரிமிசஸ்ல பண்ண போறேன். அது என்னோட பிரான்ச் தான், பட் இது புது பிரான்ச்சுங்கிறனால இங்க வந்து அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவா என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆஃபர் கொடுக்குறேன். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர் ரைடிங் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி இப்ப கிளாஸ் அப்படின்னு இருக்குன்னா இதுல க்ளோஸ் கிளாஸ்ல வந்துட்டு ஒரு அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குன்னா இது வந்து அகாடமி ஹெட் ஆஃபீஸ். ஓகேங்களா? அகாடமி ஹெட் ஆஃபீஸ், இதுதான் அகாடமி ஹெட் ஆஃபீஸ். இது வந்து இதுக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மெத்தட், என்ன மெத்தட் அப்படின்னா பப்ளிக் வாய்ட். இதுல வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ். ஓகே? சோ இந்த ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் வந்துட்டு என்ன பண்றேன், இதுல வந்துட்டு நான் டியூரேஷனையும் ஃபீஸ் மட்டும் இதுல போடுறேன், வேற எதுவும் போடல. ஓகேங்களா? சோ இதுல வந்து இன்ட் டியூரேஷன் பிளஸ் ஸ்ட்ரிங் டியூரேஷன் 3 months 2 months அந்த மாதிரி போடுறது. ஓகேங்களா? ஸ்ட்ரிங் டியூரேஷன் அதுக்கப்புறம் கமா வந்துட்டு டபுள் ஃபீஸ். ஓகே? சோ இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்றேன். இதுக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து என்ன, ஃபீஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லா வந்து அவங்க இந்த டியூரேஷன் அண்ட் ஃபீஸ் வந்துட்டு ஏன் நான் இங்கே இருந்து வச்சிருக்கேன்னா ஸ்டூடெண்டோட வில்லிங்னஸ் பொறுத்து அது மாறும். எவ்வளவு என்ன 2 மாசம் சொல்லி கொடுங்க, 3 மாசம் சொல்லி கொடுங்க அப்படிங்கிறது இன்புட் வந்து ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்தா வரும். அதே மாதிரி ஃபீஸுங்கும் போது ஒரு நெகோசியேஷன் போகும், நாங்க ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, கடைசியில் வந்து வி லேண்ட் இன் ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ அது ரெண்டுமே வந்துட்டு டிஃபர்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட், அதனால தான் இது இங்கே போடுறேன். புரியுதுங்களா? இல்லைன்னா வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஃபிக்ஸடா இருந்துச்சுன்னா உள்ளே போடுறேன், ஃபீஸ் ஃபிக்ஸட் தான், பட் நெகோசியேஷன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டிஸ்கவுண்டோட கேட்கும்போது வில் பி ஜஸ்ட் அலோவிங் தட். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபீஸையும் போட்டு இதுக்குள்ள போடுறேன். அப்ப அதுக்கு போட்டதுக்கு அப்புறமா இவர் கேட்ட டியூரேஷனுக்கு இவர் கேட்ட ஃபீஸுக்கு இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது எஸ்ஓபியில் டாட்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டியூரேஷன் வந்து 3 months அப்படிங்கறனால இந்த கோர்ஸுக்கு ஒரு பேரு. ஓகேங்களா? அதாவது என்னது ஷார்ட் ரன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன், ஷார்ட் ரன் கோர்ஸ். அது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஃப் இட் இஸ் லைக் திஸ் டியூரேஷன் 3 months, இதே வந்துட்டு இஃப் கண்டிஷன் போட்டுக்கலாம். இஃப் டியூரேஷன் ஈக்குவல் டு 3 months இருந்துச்சுன்னா ஓகேங்களா இது வந்து ஷார்ட் ரன் கோர்ஸ். ஓகே? அதுவே வந்துட்டு இந்த டியூரேஷன் வந்துட்டு 5 months இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து லாங் ரன் கோர்ஸ் அப்படின்னு போடுவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அது எல்லா டிஸ்கிரிப்ஷன் அது எழுதுவேன். ஓகேங்களா? நான் ரொம்ப பெருசா வந்து எலாபரேட் பண்ண விரும்பல, இதுக்குள்ள வந்துட்டு SOP டாட் லாங் ரன். ஓகே? சோ இப்படி போட்டுருவேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்ன எங்க நடக்குது, அகாடமி ஹெட் ஆஃபீஸ் நடக்குது, ரைட்டா? இப்போ இதே மாதிரி ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதே FSD கோர்ஸ்
இதே டியூரேஷன் இதே ஃபீஸ் இருக்கும். ஆனா என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது புதுசா ஆரம்பிச்ச அகாடமிங்கிறதுக்காக அவர் வந்துட்டு 3 months கேட்டாலே உங்களுக்கு அதே ஃபீஸ்ல நான் 5 months கோர்ஸ் உங்களுக்கு தரேன். ஆஸ் வி ஆர் ஓப்பனிங் நியூ ஹியர், நீங்க 3 months ஃபீஸ் கட்டிருக்கீங்க, ஆனா நான் 5 months உங்களுக்கு நான் கோர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர் போட்டு அதுல சில பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டா மாத்துவேன். ஓகேங்களா? அதுல இந்த 3 months வச்சுக்க மாட்டேன். அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன டியூரேஷன் கேட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு 5 months நான் கம்ப்ளீட்டா எஃப்எஸ்சி சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி நான் வந்து போடுவேன். அது ஒரு ஆஃபரா போடுவோம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மெத்தடை வந்துட்டு இந்த எஃப்எஸ்டிங்கிற மெத்தடை வந்து அங்க ஓவர் ரைட் பண்ணும். அது எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது புரிஞ்சதுல? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இதுல யாருக்கு டவுட் இல்ல? ஓகே ஃபைன். நம்ம கோட்டட் அகாடமியில பர்சனலைஸ்ட் 1-on-1 ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு லாஜிக்கலா வந்து ப்ரோக்ராம் பண்ண தெரியல, நான் நான்-ஐடில இருக்கேன், எனக்கு கெரியர் கேப் இருக்கு, ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஸ்பெசிஃபிக்காக உங்களை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி 1-on-1 ஆன்லைன் செஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு மாசத்துக்கு மேக்ஸிமம் 10 பேட்சஸ் தான் பண்றோம். ஸோ இதை பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா கீழே தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணுறோம். கிளாஸ் வந்துட்டு இப்போ அகாடமி பிரான்ச்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? கிளாஸ் அகாடமி பிரான்ச், இது 2வது பிரான்ச் அதனால. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் அகாடமி _ பிரான்ச். ஸோ இந்த பிரான்ச்ல வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து முக்காசி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு என்னோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய அகாடமி நடக்கிற ப்ராசஸ் தான். யாராவது போய் புதுசாலாம் மாற்ற மாட்டாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, சோனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாலிடெக்னிக் காலேஜ் வச்சிருந்தாங்களா? ஓகேவா? அப்போ வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ணி அவங்களுக்கு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்க வந்தாங்க? இன்ஜினியரிங் காலேஜ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா எது மாதிரி தெரியல. ஓகே, அப்புறம் வந்து இப்போ ஸ்கூல் வரைக்கும் போறாங்க. இவங்களுக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்கன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல ப்ராசஸ் வந்து மாறி இருக்காது. அந்த ப்ராசஸ் வந்து சிமிலரா தான் இருக்கும். ஸ்கூலுக்குங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது மாத்திருப்பாங்க. பட் ஆனா பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லாம் போற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறனால தான் நினைச்ச நேரத்தில் அவங்களால திருப்பி ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ ப்ராசஸ் வந்துட்டு எப்பவும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா யாருமே மாற்ற மாட்டாங்க. அதில் சில ஃபீச்சர்ஸை மட்டும் மாற்றுவாங்க. ஓகேங்களா? இப்போ இன்ஜினியரிங் ஒரு ஃபீஸ் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஒரு ஃபீஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 4 தான் நடக்குது, உங்களுக்கு 9 to 5 நடக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர கோர் ப்ராசஸை யாரும் பெருசாக மாற்ற மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் அகாடமி பிரான்ச் இம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, இம்ப்ளிமெண்ட்ஸ் என்ன சொல்கிறேன்? எல்லா ப்ராசஸையும் நான் இங்கேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். எங்கேருந்து? அகாடமி ஹெட்லேருந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஹெட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதுல நான் என்னென்ன ப்ராசஸ் மெயின்டைன் பண்ணணும் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? எக்ஸ்டென்ஸா? ஓகே, இன்னரிட்டன்ஸ். ரைட். ஓகே, இது இன்டர்ஃபேஸ்க்கு தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ வந்து எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டென்ஸ்னா அங்கேருந்து இருக்கிறதுலேருந்து எடுத்துக்கிட்டு திருப்பி நான் புதுசாக இங்கே சில விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது லாங்குவேஜ் மாறும். நான் இப்போ எழுதுறது ஜாவால, நீங்க இதே வந்துட்டு C# எழுதுனீங்க அப்படின்னா வந்துட்டு வெறுமனே கோலன் போட்டா போதும். பைத்தான்ல வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்க எதுல வேணா போடலாம், பட் ஆனா அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், கோர் கான்செப்ட் ஹியர். ஓகேங்களா? சோ அப்ப அகாடமி பிரான்ச் எக்ஸ்டென்ஸ் அகாடமி ஹெட்னு வந்துருச்சா? இப்போ இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா அதே மாதிரி பப்ளிக் வாய்ட் FSD. ஓகே, சோ பப்ளிக் வாய்ட் FSDன்னு போட்டுட்டு இதுல வந்து நான் என்ன பண்றேன், அவங்க கேட்குற டியூரேஷனை வாங்கிக்கிறேன். ஓகே, அதே தான் ஸ்ட்ரிங் டியூரேஷன், அதுக்கப்புறம் கமா டபுள் ஃபீஸ். ரைட்டா? இது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு இது புது பிரான்ச் அப்படிங்கறனால ஆஃபரா வந்துட்டு SOP டாட்னு போட்டு SOP இதுக்குள்ள வந்துட்டு லாங் ரன் ஆன் ஆஃபர் அப்படின்னு போட்டுறேன். அந்த 3 monthsங்கிறத எடுத்துறேன். அவங்க கேட்டா கூட நான் 5 மாசம் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ லாங் ரன் ஆர் ஆஃபர் அப்படின்னு போட்டுருவேன். இப்போ உள்ளுக்குள்ள ப்ராசஸை மட்டும் லைட்டா மாத்திருக்கேன். அதுல வந்து 2 வச்சிருந்தேன். கரெக்ட்டுங்களா? இஃப் கண்டிஷனை பேஸ் பண்ணி 3 மாச கோர்ஸ்னா ஷார்ட் ரன், 5 மாச கோர்ஸ்னா லாங் ரன் போட்டிருந்தேன். நீங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாருக்குமே நான் வந்து உங்களுக்கு 5 மாச கோர்ஸ் தரேன், நீங்க ஃபீஸ் எவ்வளவு கட்டினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 3 மாச ஃபீஸ் 5 மாச கோர்ஸ் தரனால லாங் ரன் ஆன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதே மெத்தட். இது இப்போ நீங்க திருப்பி எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஜாவால ஓவர் ரைட் அப்படின்னு போட்டுட்டு போடணும். ஏன்னா இந்த மெத்தட் ஆல்ரெடி அங்க இருக்கு, அங்க இருந்த மெத்தட் தான் நான் ஓவர் ரைட் பண்றேன் அப்படிங்கிறது ஓவர் ரைட்னு போட்டு எழுதணும். புரிஞ்சுதுங்களா? எனக்கு டவுட் இருக்கா? இது போய் ஓவர் ரைடு. புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் யாரும் போட விட, நீங்க புதுசா ஒரு எக்ஸாம்பிள் யோசிக்கும். புதுசா எக்ஸாம்பிள்னா எப்படின்னா வந்துட்டு மேபி உங்க காலேஜ் வச்சிருக்கலாம், இல்ல உங்களோட நீங்க யாராவது பிசினஸ் பண்ணாங்க, வீட்டுல யாராவது பிசினஸ் பண்ணாங்க, அதை வச்சிருக்கலாம். எதையாவது வச்சு ஓவர் ரைட்டிங் பண்ணி எனக்கு ஒரே மெத்தட் நேம் நல்லா பார்த்துக்கணும். சேம் மெத்தட் நேம், அங்க என்ன மெத்தட் நேம் பண்ணா அதே மெத்தட் நேம் தான். சேம் நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ், அங்கே 2 பாராமீட்டர், இங்கே 2 பாராமீட்டர், சேம் டைப் ஆஃப் பாராமீட்டர் as well. இங்க பாருங்க, இதுல வந்து ஸ்ட்ரிங், இதுல டபுள்னா அங்கேயும் ஸ்ட்ரிங் டபுள் தான் கொடுத்துருந்தேன். ஓவர்லோடிங்ல ஒரே கிளாஸ்க்குள்ள நீங்க வந்து ஒரே மெத்தட் வந்து விதவிதமா எழுதலாம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, பாராமீட்டர் சேஞ்ச் பண்ணுவீங்க. நம்பர் ஆஃப் பாராமீட்டர் சேஞ்ச் ஆகும், டைப் ஆஃப் பாராமீட்டர் சேஞ்ச் ஆகும். ஆனா ஓவர் ரைடிங்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாராமீட்டர் சேஞ்ச் ஆகாது, டைப் ஆஃப் பாராமீட்டர் சேஞ்ச் ஆகாது, மெத்தட் நேம் அப்படியே இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ப்ராசஸ்ல மட்டும் சில சேஞ்சஸ் நீங்க எழுதிக்கலாம். யூ காட் இட் கைஸ்? ரைட்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க புதுசா ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு டவுட் இருந்தது எங்களை கேளுங்க, நாங்க வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்துட்டு எப்படி அதை பண்ணலாம்னு ஒரு ஐடியா கொடுக்குறோம். அப்படியே பண்ணுங்க. இந்த எக்ஸாம்பிள் வேணா நீங்க பண்ணி பாத்துங்க ஒரு தடவை, ஒரு எப்படி சொல்றது, எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்காக வேணா பண்ணி பாத்துங்க. அடுத்தது ஆனா நீங்க புதுசா ஒரு எக்ஸாம்பிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க.